காரகன் என்று சொல்லக்கூடிய புதன ராசிநாதனாக கொண்ட நம்மளுடைய மிதுன ராசி என்பர்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்கு? நல்ல ஒரு வேகம், விவேகம், சுறுசுறுப்பு இதெல்லாம் நிறைந்தவங்க. இந்த ராஜதந்திரங்களை தெரிந்து செயல்படக்கூடிய ஒரு அருமையான ராசி இந்த மிதுன ராசி அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா கால புருஷர்களுடைய அங்க அமைப்பில் தோல் பாகங்களை குறிக்கக்கூடிய ஒரு ராசி இந்த மிதுன ராசி அப்படின்னே சொல்லலாம். முதல் உபய ராசியும் இந்த மிதுன ராசி தான். இந்த மிதுன ராசியில் மிருகசீரிடம் 3-4 பாதங்களும், திருவாதிரை உடரிடம் 3-4 பாதங்களும், புனர்பூசம் 1-2-3 பாதமும் இந்த மிதுன ராசியில் அடங்கும். இந்த ராசிக்கு ஏற்ற நட்பு ராசியாக எந்தெந்த ராசியெல்லாம் அமையும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேசம், சிம்மம், துலா, தனுசு, கும்பராசி. இந்த ராசி கூட இவங்களுக்கு நட்பு அமைந்தது அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஏன் மற்ற ராசிக்காரங்களாம் நட்பாக அமைய மாட்டாங்களா அப்படின்னு கூட நீங்கள் கேட்கலாம். அவங்களாம் நட்பாக அமைந்தாலும் உங்களுக்கு உதவக்கூடிய அந்த சூழ்நிலை அவங்களுக்கு பெரும்பாலும் அமையாது அப்படின்னு சொல்லலாம். இந்த ராசிக்காரங்க உங்களுக்கு நண்பர்களாக அமைந்தாங்க அப்படின்னா உங்களுக்கு உதவக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் அமையும். கூட்டு தொழில் செய்கிறீங்க அப்படின்னா இந்த ராசிக்காரங்க கூட கூட்டு தொழில் செஞ்சீங்க அப்படின்னா நல்ல ஒரு பிரம்மாண்டமாக வரும் அப்படின்னே சொல்லலாம். சரி, இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது? வருகின்ற நாட்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது? என்னென்ன விஷயம்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்க போகுது, என்னென்ன விஷயம்லாம் உங்களுக்கு பாதகமாக இருக்க போகுது அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் மிதுனராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு, உங்களுடைய உறவுகள் வகையில், நண்பர்கள் வகையில் யாராவது மிதுனராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. மிதுன ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது, ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். இந்த மிதுன ராசி அன்பர்களை பொறுத்தவரையிலும் வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பான நாட்களாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இந்த காலகட்டத்தில் பெரும்பாலான கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்குது. அதனால் எடுக்கிற காரியங்கள் எல்லாமே ஓரளவுக்கு வெற்றியாக அமையக்கூடிய ஒரு யோகமான காலகட்டமாக இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்ட கிரக அமைப்புகள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். அதை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்கலாம் வாங்க. 9ஆம் இடமான கும்பராசியில் சூரியன் பிரவேசிக்கக்கூடிய காலகட்டம் இந்த மாசி மாதம். இந்த மாதம் 9ஆவது இடம் அப்படிங்கிறது பாக்கியத்தை குறிக்கக்கூடிய ஒரு இடம், தெய்வ அருளை குறிக்கக்கூடிய ஒரு இடம், உயர்கல்வியை தொடரக்கூடிய ஒரு இடம், வெளிநாடு வெளியூருக்கு செல்லக்கூடிய ஒரு இடம். இந்த 9ஆவது இடம் குருவோடைய அருள் கிடைக்கக்கூடிய ஒரு இடம், வாழ்க்கையில் நல்ல நல்ல வழிகாட்டுதல்கள் தரக்கூடிய ஒரு இடம் இந்த 9ஆவது இடம். அந்த இடத்துல சூரியன் பிரவேசிக்கக்கூடிய காலகட்டம் இந்த மாசி மாதம் என்பதனால நம்மளுடைய மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்ட கிரக அமைப்புகள் ரொம்ப சாதகமாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா 9ஆவது இடத்துல சூரியன் பயணிக்கக்கூடிய காலகட்டம் என்பதனால நல்ல ஒரு தன்னம்பிக்கையோடு இந்த காலகட்டத்தில் வள வருவீங்க. எதுக்கெடுத்தாலும் என்னால் முடியும் அப்படிங்கிற தன்னம்பிக்கை இந்த காலகட்டத்தில் நம்மளுடைய மிதுன ராசி அன்பர்களுக்கு கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். ஒரு தனித்திறனோடு செயல்படக்கூடிய ஒரு இடம், தலைமை பொறுப்பெல்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களை தேடி வரும். ஒரு தொழிலை நடத்துறீங்கன்னா கூட அந்த முக்கியமான பொறுப்பெல்லாம் உங்கள்கிட்ட வரும். வீட்லேயே கூட இதுன வரையிலும் மற்றவங்க பொறுப்பில் இருந்திருப்பாங்க. இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா முக்கியமான பொறுப்பெல்லாம் உங்கள்கிட்ட தேடி கொண்டுட்டு வந்து கொடுப்பாங்க. அந்த பொறுப்பை நீங்கள் கரெக்டாக ஹேண்டில் பண்ணி நல்ல ஒரு பாராட்டு பெறக்கூடிய அமைப்பு தான் நம்மளுடைய மிதுன ராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். நல்ல நல்ல வழிகாட்டுதல்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களை தேடி வந்து அமையும். நல்ல ஒரு புகழ்மிக்கவங்களுடைய விஐபியோட அறிமுகம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும். அதன் மூலிமா நல்ல ஒரு மகிழ்ச்சியை இந்த மிதுன ராசி என்பர்கள் இந்த காலகட்டத்தில் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். வாழ்க்கையில் ஒரு உயர்ந்த லட்சியத்தோடு இந்த காலகட்டத்தில் பயணிக்க போகிறீங்க அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா சூரியன் 9ஆவது இடத்துல இருக்கும்போது நல்ல ஒரு மேன்மையை குறிக்கக்கூடிய கிரக அமைப்புகள் தான் நம்மளுடைய மிதுன ராசி என்பர்களுக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா கும்பராசியில் சூரியன் பிரவேசிக்கக்கூடிய காலகட்டம் இந்த மாசி மாதம் என்பதனால அங்கே ஆளக்கூடிய கிரகம் பார்த்திங்கன்னா சனி பகவான். மனிதநேயம் உள்ளவர், சமுதாயத்துக்கு தொண்டு செய்யணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தை இந்த கொடுக்கக்கூடியவர் சனி பகவான். அந்த இடத்துல சூரியன் இந்த காலகட்டத்தில் இருக்கிறதுனால ஒவ்வொரு இடத்துலையுமே ஒரு முக்கியமான மாற்றத்தை, நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த காலகட்டத்தில் இந்த மிதுன ராசி என்பர்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். நிலம், வீடு, வண்டி வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குது. வெளியூர் பயணங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக அமைந்திருக்கு. ரொம்ப நாளாக போகணும்னு நினச்சி சுற்றுலா தலங்களுக்கோ அல்லது ஆன்மீக தலங்களுக்கோ இந்த காலகட்டத்தில் நீங்கள் செல்லக்கூடிய வாய்ப்புகள் நம்மளுடைய மிதுன ராசி என்பர்களுக்கு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு கிரக அமைப்புகள் உங்களுக்கு சாதகமாக இருக்குது. இந்த காலகட்டத்தில் ரொம்ப நாளாக போகணும் அப்படிங்கிற நினச்ச ஒரு விஷயத்தை இந்த காலகட்டத்தில் செய்வீங்க. அதே மாதிரி அதிர்ஷ்டம் உங்கள் பக்கம் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். அதிர்ஷ்ட காற்று உங்கள் பக்கம் இந்த காலகட்டத்தில் வீச
போகுது அப்படின்னு கூட சொல்லலாம். எதிர்பாராமல் நல்ல நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். நீண்ட நாட்களாக நீங்கள் முயற்சி செஞ்ச காரியம் கூட இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வெற்றியாக அமையக்கூடிய யோகம் நம்மளுடைய மிதுனராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஒரு சிலர்லாம் உயர்கல்வி பயிலணும் அப்படின்னு நினச்சிருப்பீங்க, அதெல்லாம் தொடர முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கும். இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உயர்கல்வி தொடரக்கூடிய அமைப்பு நம்மளுடைய மிதுனராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். குறிப்பாக இந்த மிதுனராசி என்பர்கள் ஆராய்ச்சி சார்ந்த தொழில் தேர்ந்தெடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப சிறப்பு அப்படின்னே சொல்லலாம். விஞ்ஞானம், ஆராய்ச்சி, தொழில்நுட்பம் சார்ந்த துறையில் இந்த மிதுனராசி மாணவர்கள் இந்த காலகட்டத்தில் தேர்ந்தெடுங்க. நல்ல ஒரு சாதகமான உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். நல்ல ஒரு சிந்தனையாளர்கள், புதன் ஆளக்கூடிய ராசி, அதனால் ஒவ்வொரு இடத்துலையுமே திறமையாக செயல்படக்கூடிய ஒரு அற்புதமான நாட்களாக வருகின்ற நாட்கள் நம்மளுடைய மிதுனராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். பெரிய பெரிய விஐபிகளுடைய அறிமுகம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும். கலாச்சாரங்களை கரெக்டாக பின்பற்றுவீங்க. அதுவும் வேற்றுமொழி பேசுகிறவங்களால ஏதாவது ஒரு சாதகமான பலனும் நம்மளுடைய மிதுனராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். தனிப்பட்ட வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த காலகட்டத்தில் இந்த மிதுனராசி என்பர்கள் எதிர்பார்க்கலாம். மனநிறைவோடு வாழ போகிறீங்க. வாழ்க்கையில் ஒரு குறிக்கோளோடு இருந்த உங்களுக்கு அந்த குறிக்கோளை அடையிறதுக்கு இந்த காலகட்டத்தில் என்னென்ன வழியெல்லாம் இருக்கோ அத்தனை வழியும் உங்களுடைய கண்ணில் தென்படும். அதனால் ஒரு புதிய கோணத்தில் இந்த காலகட்டத்தில் ஒவ்வொரு விஷயத்தையும் பார்ப்பீங்க. நல்ல ஒரு முன்னேற்றத்தை வருகின்ற நாட்களில் இந்த மிதுனராசி என்பர்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். தொழிலே ஆகட்டும், வேலையிலே ஆகட்டும் நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். குறிப்பாக கல்வி சார்ந்து இருக்கக்கூடிய மிதுனராசி என்பர்களுக்கு இந்த காலகட்ட கிரக அமைப்பு அப்படிங்கிறது ரொம்ப யோக பலனை குறிக்கக்கூடிய ஒரு கிரக அமைப்பு தான். ஆடம்பர செலவுகளை மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. வெளியில் ரொம்ப தூரம் பயணம் போகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் கவனமாக போங்க. குடும்ப உறவுகள் உங்களுடைய பேச்சை கேட்டு நடப்பாங்க. அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் ஒரு முக்கியமான முடிவை எடுக்க போகிறீங்க அப்படின்னா உங்களுடைய பெற்றோர்கிட்டையும் உங்களுடைய ஆசிரியர்கிட்டையும் கொஞ்சம் முக்கியமான முடிவுகளை அவங்கக்கிட்ட கேட்டு டிஸ்கஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் முக்கியமான முடிவுகள் எடுங்க. அவங்களுடைய ஆசீர்வாதமும் அவங்களுடைய ஆதரவும் இருந்ததுனாவே நம்மளுடைய மிதுனராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்ட கிரக அமைப்பு அப்படிங்கிறது ரொம்ப சாதகமாக இருக்கும். ஏன்னா உங்களுக்கு பெரியவங்களுடைய ஆசை இருந்தது அப்படின்னா நீங்கள் எடுக்கிற காரியங்கள் உங்களுக்கு வெற்றி அமையும். குறிப்பாக குருவோடைய ஆசை இருந்தது அப்படின்னா நீங்கள் செய்கிற விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். இந்த மாதிரி குருவோடைய ஆலோசனையும் உங்களுடைய பெற்றோருடைய ஆலோசனையும் கேட்டு இந்த காலகட்டத்தில் இந்த மிதுனராசி என்பவர்கள் ஒவ்வொரு விஷயத்திலும் இறங்குங்க. கண்டிப்பாக நல்ல ஒரு சாதகமான பலனை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். திருமண வயதில் இருக்கக்கூடிய நம்மளுடைய மிதுனராசி என்பவர்கள் ரொம்ப நாளாக வரன் தேடிட்டு இருக்கேன், எனக்கு நல்ல ஒரு வரன் அமையல, ரொம்ப நாளாக காதலிச்சிட்டு இருக்கேன், ஆனால் வீட்டில் நான் காதலை சொன்னேன், ஆனால் வீட்டில் அதை ஏற்றுக்கல அப்படின்னு நினச்சவங்க இந்த காலகட்டத்தில் நீங்கள் முயற்சி பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய காதல் கைகூடி வரக்கூடிய ஒரு யோகமான காலகட்டமாக இது அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். உற்றார் உறவினர்கள், நண்பர்கள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஆதரவாக நிற்பாங்க. நல்ல வலுவான கிரக அமைப்புகள் நம்மளுடைய மிதுனராசி என்பவர்களுக்கு இருக்கிறதுனால இந்த காலகட்டத்தில் உங்களுடைய பேச்சை கேட்பாங்க. அதே மாதிரி நீங்களும் அவங்களுடைய பேச்சை கேட்டு நடந்தீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஒரு சிலருக்கு தூக்கமின்மை பண்ணுற பிரச்சனை, மன அழுத்தம் பண்ணுற பிரச்சனை எல்லாம் கொஞ்சம் வரதுக்கான சூழ்நிலை இருக்குது. இதனால் ஒரு சிலருக்கு ஆரோக்கிய ரீதியாக சின்ன சின்ன தொந்தரவுகள் வரலாம். கவனமாக இருந்தீங்க அப்படின்னா பெரிய பாதிப்பு எதுவும் ஏற்படாது அப்படின்னே சொல்லலாம். ஆன்மீக ரீதியாகவும் சரி, உறவுகள் ரிலேட்டடும் சரி, நம்மளுடைய மிதுனராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. கோவில் வழிபாடு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும். அதே மாதிரி முடிந்தால் இந்த மிதுனராசி என்பவர்கள் தியான பயிற்சி, யோகா பயிற்சி இதெல்லாம் செய்யுங்க. மனம் கொஞ்சம் அமைதியாகும்போது நல்ல ஒரு மேன்மையை நீங்கள் எதிர்பார்க்கலாம். தெளிவாக சிந்திப்பீங்க. அதே மாதிரி இந்த மனதில் கொஞ்சம் குழப்பத்தோடு மன அமைதி இல்லாத மாதிரி இருந்தது இல்லையா, அந்த சூழ்நிலை கொஞ்சம் மாறும். நேர்மறை எண்ணங்கள் கொஞ்சம் அதிகமாகும். அதனால் முடிந்தால் இந்த மிதுனராசி என்பவர்கள் நேர்மறை எண்ணங்கள் அதிகமாகும் அப்படின்னா கொஞ்சம் தியான பயிற்சி இதெல்லாம் செஞ்சீங்க அப்படின்னா கொஞ்சம் உங்களுடைய சிந்தனை அதிகமாகும். வாழ்க்கையில் உண்மையான ஒரு குறிக்கோளை நோக்கி இந்த காலகட்டத்தில் நீங்கள் பயணிக்கக்கூடிய காலகட்டமாக அமைந்திருக்கு. அதனால் இந்த காலகட்டத்தில் ஒவ்வொரு முடிவுமே மற்றவங்ககிட்ட கொஞ்சம் கலந்து ஆலோசிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எடுக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னே சொல்லலாம். நேர்மையான சிந்தனை இருந்தது அப்படின்னா எடுக்கிற காரியங்கள் உங்களுக்கு வெற்றியாக அமையும் அப்படின்னே சொல்லலாம். இன்னுமே உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற நம்மளுடைய மிதுனராசி என்பவர்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய குலதெய்வத்தை வழிபடுங்க. அதே மாதிரி பெருமாள் வழிபாடு நல்ல மாற்றத்தை கொடுக்கும். சனி பகவானால் ஏற்படக்கூடிய அந்த தாக்கங்கள் கொஞ்சம் குறையணும் அப்படின்னு நினைக்கிறவங்க சிவபெருமான் வழிபாடை செய்யுங்க. கண்டிப்பாக நல்ல மாற்றத்தை இந்த மிதுனராசி என்பவர்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி பயனுள்ள தகவல்களை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் மிதுனராசி என்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில், நண்பர்கள்
வகையில் யாராவது மிதுன ராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. மிதுன ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன, உங்களுடைய குலதெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது, ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததற்கு மிகவும் நன்றி. தேங்க்யூ.